عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله جل ஷானஹு வ தஆலா இந்த வஜ்ருடைய தொழுகை நம்ம கபூல் செய்தருவானாக. நம் கண்விழிச்ச நேரம் முதலில் கண்மூடும் நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தை இந்த உலகத்திலும் ஷஃபாஅத்தை மறு உலகத்திலும் நசீபாக்கி அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலம் எல்லாம் கவா இல்லாமல் தொழுகையை நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமா தய்யிபாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் நிலவும் நோய் நொடிகள் வியாதிகள் விபத்துகள் கடன் கண்ணீர் போன்ற கஷ்டங்கள் இருந்து பாதுகாத்து சலமத்தான முறையில் வாழச் செய்வானாக. கடுமையான கோடை வெப்பத்தில் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கல்வானாக. அவனுடைய ரஹ்மத் என்னும் மழையை பொழிய செய்வானாக. கால்நடைகள் தாவரங்கள் பச்சில குழந்தைகள் பாவமறியாத பலர்களுக்காக வேண்டி மழையை பொழிய செய்வானாக. உலகம் அனைத்திலும் பரக்கத்தான சுபிட்சமான விசாலமான வாழ்க்கையை நசீபாக்குவானாக. மருத்துவமனை செலவுகள் பதட்டங்களை விட்டு பாதுகாப்பானாக. அவன் ஏறியிருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்தவரோடு ஒதுங்கி இருப்பதற்கும் எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَلَقَدْ جَاءَكُمْ مُوسَى بِالْبَيِّنَاتِ ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِنْ بَعْدِهِ وَأَنْتُمْ ظَالِمُونَ. சூரத்துல் பக்ராவில் அதிகமாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையவும் அவர்களை பின்பற்றிய யூதர்களுடைய விஷயத்தை பற்றியும் அல்லாஹ் பேசுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் அனுப்பிய நபிமார்களில் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனிப்பட்ட வேதங்களை அல்லாஹ் கொடுத்து அனுப்பினார். இது தவிர சின்ன சின்ன சூஃபுகள் என்று சொல்லப்படக்கூடிய சிற்றியேடுகளையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருப்பதாக திருக்குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். இந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய அந்த அஹ்லே கிதாப் என்று சொல்லப்படக்கூடிய வேதக்காரர்கள் விஷயத்தில் நம்முடைய கொள்கை என்னவென்றால் அவர்களோடு நாம் கலந்துரையாடலாம். இன்றைய காலத்தில் அவர்களோடு திருமண பந்தங்கள் கூட ஏற்படுத்தலாம் என்பதாக நமக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த வேதக்காரர்கள் எப்பொழுது ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தௌராத்தையும் ஏற்றிருந்தார்களோ அதுவரை அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை ஏற்றவர்களாகவே இருந்தார்கள். அதற்கு பின்னர் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் அவருடைய கட்டளைகளை தௌராத்தின் சட்ட திட்டங்களை பெறுவதற்காக தூர்சினா மலைக்கு சென்றிருந்த இடைவெளியில் அவர்களுக்குள்ளாக ஏற்படுத்தப்பட்ட தங்க காளை கன்றை வணங்குவதன் மூலமாகவும் நபிமார்களுக்கு மாறு செய்ததன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். இங்கு வேதக்காரர்களுடைய நம்பிக்கை முழுமையான ஈமானாக இல்லை என்பதை குறித்து இங்கு அல்லாஹ் பேசுகிறார். وَلَقَدْ جَاءَكُمْ مُوسَى بِالْبَيِّنَاتِ ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِنْ بَعْدِهِ وَأَنْتُمْ ظَالِمُونَ. உங்களிடத்திலே மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. சிறிது நாள் இடைவெளி விட்டு மூஸா உங்களிடத்திலே வந்து பேசுகின்ற பொழுது அதை ஏற்க மறுக்கிறீர்கள். காரணம், மனிதனுடைய மனம் என்பது நிறைய மாறுதலுக்கு உட்பட்டது. எதை பார்த்தாலும் அதன் பக்கம் திரும்பிக் கொள்ளக்கூடிய மனநிலை சொல்லுவாங்க இல்லையா, இக்கரைக்கு அக்கறை பச்சை. இதை பார்த்தா இது நல்லது, இன்னொன்று இதை விட அது நல்லா இருந்துச்சுன்னா அது இதை விட நல்லா இருக்கேன்னு சொல்லி மனிதனுடைய மனம் மாறிக்கொள்ளக்கூடியது என்பதாக இயற்கையிலேயே அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர்சினா மலைக்கு செல்வதற்கு முன்பதாக மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்வதுதான் சத்தியம், அவர்கள் கொண்டு வந்ததுதான் வேதம் என்பதாக நம்பிக்கொண்டிருந்த மக்கள் சில நாட்கள் தூர்சினா மலைக்கு சென்று வந்ததற்கு இடையில் நம்பிக்கை மாறி போய் காலை கண்டிடத்திலே தேவைகளை வெளிப்படுத்தி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே இதை மறந்து மீறியதாக நம்பிக்கையில் அரைகுறையாக இருப்பதாக அல்லாஹ் பேசுகிறார். யூதர்கள் உள்ளிட்ட வேதக்காரர்கள் சொன்ன யூதர்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள், அவர்களுடைய வேதம் தௌராத். நஸ்ரானிகள்
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இன்ஜீல். இதை இவர்கள் பின்பற்றியவர்களாக இருந்தவரை நல்லவர்களாக தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது, இந்த வேதங்களுடைய காலங்களும் நபிமார்களுடைய காலங்களும் முடிந்து இவர்களை எல்லாம் முடித்து வைக்கிற காத்தமுன் நபி, இறுதி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் இப்பொழுது அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புங்கள். திருக்குர்ஆன் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்கிறார்கள், அதை நம்புங்கள், அதை உண்மை என்று ஏற்று பின்பற்றுங்கள். மூசாவை பின்பற்றியது போன்று இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால், அந்த யூதர்கள் எங்களுக்கு அருளப்பட்ட தௌராத் இருக்கும் போது இன்னும் எதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நஸ்ரானிகள் சொன்னாங்க, எங்களுக்கு அருளப்பட்ட இன்ஜீல் இருக்கும் பொழுது நாங்க எதுக்கு இன்னொரு வேதத்தை பின்பற்ற வேண்டும்? எங்களுக்கு ஏற்கனவே அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றினாலே போதும் என்று அவர்கள் பேசினார்கள். பின்னாளில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு ஹதீஸை அறிவிக்கும் பொழுது, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி மனதார சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க சொர்க்கம் நுழைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு ஹதீஸை ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிப்பதற்கு தயாராக இருந்த நேரத்தில், இந்த உம்மத்தினுடைய பெருமை என்று வர்ணிக்கப்படுகிற இரண்டாவது கலீஃபா ஜனாதிபதி அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மிக கடுமையாக அதனை எதிர்த்தார்கள். சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், வெறும் கலிமா சொல்லிட்டு சொர்க்கம் கிடைக்குன்னு சொன்னா நம்முடைய உம்மத்தினர்கள் அமல் செய்யவே மாட்டாங்க. நான் கலிமா சொல்லியிருக்கேன் சொர்க்கத்துக்கு போயிருக்கேன்னு சொல்லிடுவாங்க. அதனால இந்த விஷயத்தை இப்ப அறிவிக்க வேண்டாம். ஃபஹில்ஹும் யஅமலூன யா ரசூலுல்லாஹ், கலிமா சொன்னா சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சற்று நிறுத்தி வைங்க, இப்பவே சொல்லிடாதீங்க. இப்பதான் இஸ்லாத்துக்கு ஒவ்வொருத்தரா தெரிஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல கலிமா சொன்னா சொர்க்கம் சொன்னீங்கன்னா கலிமா மட்டும் சொல்லிட்டு சொர்க்கத்தை எதிர்பார்த்து இருந்துருவாங்க, எந்த அமலும் செய்ய மாட்டாங்க. அதனால அமல் செய்தால் சொர்க்கம் என்று சொல்லுங்கள் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். இதைத்தான் இங்கே முன்னாலேயும் சொல்லப்பட்டது, உங்களுக்கு வழங்கப்பட்டதை மட்டும் நீங்கள் நம்புவதல்ல, கடைசி வரை அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னானோ அதையெல்லாம் என்ன செய்யணும், நீங்க நம்பணும். எதுவெல்லாம் கடமை என்று சொல்லப்பட்டதோ, இஸ்லாமிய கடமைகளை பார்த்தோம் சொன்ன தொழுகை, ஜக்காத் கடமை, ஹஜ், இவைகள் எல்லாம் சற்று காலங்கள் முன்பின்னாகத்தான் கடமையாக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போதை மது பழக்கம் என்பது முதல்ல தொழுவ நேரத்தில் குடிக்க வேணாம்னு நல்லா சொன்னான். அப்பதான் என்ன செய்யலாம், தொழுதுட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம் அப்படின்னு இருந்துச்சு. போக போக சட்டங்கள் மாறி என்னாச்சு, போதை என்பது எந்த காலத்திலும் கூடாது. எந்த அளவுக்கு வந்ததுன்னு சொன்னா, 10 நிமிடம் ஒரு சுயநிலைவு இல்லாமல் போதையில இருந்தால் அந்த 10 நிமிடம் ஒரு ஈமானை இழந்துருவார்னு ஹதீஸ்ல வந்துச்சு. 10 நிமிடம் 10 நிமிஷம் தான், ஜஸ்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட், கொஞ்சம் உடல் அசதிக்காக, கொஞ்சம் வலிய போக்குறதுக்காக, கடுமையான வேலை பார்க்கலாம், ஒரு ஊத்திடுவோமே ஒரு பெக்கு அப்படின்னு சொல்லி குடிச்சா 10 நிமிஷம் தானே, அடுத்து நம்ம மாமூல் வந்துருமேன்னு சொன்னா எந்த அளவுக்கு மசாயி வந்தது, எவ்வளவு நேரம் நீங்கள் போதையில் இருக்கிறீர்களோ அந்த நேரம் ஈமான் உங்களை விட்டு போயிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த நிலையில் உயிர் பறிக்கப்பட்டால் வாழ்நாளெல்லாம் மூமினாக இருந்து காபிரா மௌத்தா போயிடுவாங்க, பாதுகாப்பானாக. அதனால ஒரு செகண்ட் கூட போதையில் இருப்பதற்கு அனுமதி இல்லை என்று மறுக்கப்பட்டது. இதே போன்ற சட்டங்கள் முன்பினாக்கப்பட்டிருக்கும் பொழுது, தொழுகை சட்டத்துடைய வரிசையில் முன்பினாக்கப்படுகின்ற பொழுது எனக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது, நோம்பு மட்டும் நான் வச்சுக்கிறேன், தொழுவ மாட்டேன்னு சொல்றதுக்கு அனுமதி இல்லை. எதுவெல்லாம் கடமையாக்கப்பட்டதோ அத்தனையும் பின்பற்ற வேண்டும், மௌத்து வரைக்கும். மௌத்து வரைக்கும் இன்னைக்கு நவீன காலத்துல மசாயெல்லாம் சொல்றாங்க இல்லையா, லைஃப் டைம் ஒரு நாள் ஜகாத் கொடுத்தா போதும், ஜகாத் லைஃப்ல ஒரு டைம் கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் நீங்க எத்தனை பில்லியன் சம்பாதிச்சாலும் சரி, எத்தனை கோடி சம்பாதிச்சாலும்
உங்களுக்கே சொந்தம். இதெல்லாம் செல்ஃபிஷான மசாயி. எப்படி 365 நாளுக்கு ஒரு தடவை ஜகாத்தை கலக்கணும், அப்பதான் உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் உங்களுக்கு ஹலால், இல்லாட்டி ஹராம்னு சொல்லி சட்டம் சொல்லு. 365 நாள் வருடத்திற்கு ஒரு முறை ஹவுல் என்று மார்க்கம் சொல்லுகிறது இல்லையா? அப்ப சட்டங்கள் என்பது என்னுடைய தோதுக்கு எது எனக்கு லேசா இருக்கோ அதல்ல. அல்லாஹ் சொல்லுவதை கடினமாக இருந்தாலும் பின்பற்ற வேண்டும், இதுதான் மார்க்கம். அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். அப்ப இங்க நாங்க முகமதை பின்பற்ற முடியாது, எங்களுக்கு முன்னால வந்த ஈசாவை, மூசாவை, தௌராத்தை, இஞ்சிலை பின்பற்றினா போதும் என்று சொல்லப்பட்டதனால் கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளானார்கள். ஃபலஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் அவர் மீது வந்தது என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். எனவே எப்பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்களோ, அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் வேதங்கள் அத்தனையும் மன்சூகாக எக்ஸ்பைரி ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்படி அது காலாவதி ஆகி போயிடுச்சு. இத்தனைக்கும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய சட்டங்களை பேசினார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய சட்டங்களை தான் பேசினார்கள். திருக்குர்ஆன் அந்த தௌராத்தையும் இஞ்சிலையும் வழிமொழிந்தது, எதிர்த்தெல்லாம் சொல்லல. ஆனா இவங்க சொந்த சில விருப்பு வெறுப்புனால என்ன செய்யறாங்க, தங்களுடைய ஈகோன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அகந்தை கொண்டதனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஏற்க மறுத்து விட்டார்கள். தெளிவாக எல்லாம் சொல்கிறான், நீங்கள் வெறும் மனோ இச்சைகளை பின்பற்றியதாலும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை தவிர வேறு எதுவும் உங்களுடைய உள்ளத்துல இல்லை. நீங்க உண்மையிலேயே மூசாவையும் ஈசாவையும் பின்பற்றுவதாக இருந்திருந்தால் இடைப்பட்ட காலத்தில் தக்துலூனல் அம்பியா, நபிமார்களை கொலை செய்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய ஈமானை என்னதான் அரைகுறை என்பதாக அல்லாஹ் சாடுகிறார். இல்லாமல் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கிற இந்த ஈமானை முக்கம்மலான ஈமானாக, பரிபூர்ணமான ஈமானாக மரணம் வரைக்கும் நிலைத்திருக்க செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா